ரொம்ப சூப்பராக இருந்தது. நெய் மணல் மணலாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்தது. பாதி ஆல்ரெடி நான் காலி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. அதை கிளாஸ் பவுலுக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது ஒரு ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தயிர் இருந்தது, அதையும் கிளாஸ் பவுல்லே மாற்றி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சா தான் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டுக்கு தான் இருக்கான்னு தெரியல. நான் அதனால் அதிலே போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி பழம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வச்சுருந்தேன். ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வீக்குக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிட்டேன். மீதி வேணும்னா அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டும் கம்மியாக இருந்ததுனால அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு டிசைன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நான் ஒரு 2-3 தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். போதும் இந்த வீக்குக்கு போதும் அப்படின்ட்டு.